ஒரு வைரத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா இந்த எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு எழுதியிருக்காருன்னா, நம்ம உங்களால வந்து யூகிக்கவே முடியாது. இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களால யூகிக்கவே முடியாது, எப்படிதான் அதை அடிச்சிருப்பாங்க, நிறைய கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கும் போது வந்து எனக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆர்வமா இருந்துச்சு, எப்படிதான் அதெல்லாம் ஒரு மனுஷன் யோசிச்சு எழுதியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கதையை பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான கதை வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்றதை விட ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர், அதாவது ஒரு கொள்ளையடிக்க வைப்பாங்களா, ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து பார்க்க போறோம். ஒரு வைரத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா இந்த எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு எழுதியிருக்காருன்னா, நம்ம உங்களால வந்து யூகிக்கவே முடியாது. இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களால யூகிக்கவே முடியாது, எப்படிதான் அதை அடிச்சிருப்பாங்க, நிறைய கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கும் போது வந்து எனக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆர்வமா இருந்துச்சு, எப்படிதான் அதெல்லாம் ஒரு மனுஷன் யோசிச்சு எழுதியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கதையை பார்ப்போம். ஸோ இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மி அப்படின்னு நம்ம கதையினுடைய நாயகன், அவருடைய பேர் தான் ஜெர்மி. ஸோ அவர் வந்து ஒரு குதிரை பந்தயம், அந்த குதிரையெல்லாம் அந்த ரேஸ் விட்டு பந்தயம் கட்டுவாங்களா, அந்த இடத்துல வந்து உட்காந்து வந்து ரேஸை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து உட்காந்துருக்கு. அவங்க பேர் வந்து அனபெல்லா. ஸோ அவங்க தான் நம்ம கதையினுடைய நாயகி. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில வந்து ஒரு வெள்ளை முடியே இருக்கு, அந்த ப்ரௌன் ஹேர் கொஞ்சம் செம்பட்டை அடிச்சு அந்த மாதிரியும் இருக்கு. ஆள் வந்து ரொம்பவுமே வந்து அழகா இருக்காங்க, நோஸ் பின் போட்டிருக்காங்க. ஸோ எந்த மேக்கப் இல்லை. ஸோ சூப்பரா வந்து இருக்காங்க. ஸோ அதுவே வந்து நம்ம ஜெர்மிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இங்க இருந்து வந்து அனபெல்லாவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அனபெல்லாவுக்கு வந்து ஜெர்மி வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து அனபெல்லாவுக்கு தெரிஞ்சது. ஸோ உடனே வந்து அனபெல்லா வந்து எந்திரிச்சு நேரா ஜெர்மி கிட்ட வராங்க. ஜெர்மி கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நேரா போ, அந்த கவுண்டர்ல 7வது கவுண்டர்ல வந்து ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரைக்கு மேல நீ வந்து பந்தயம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதை வந்து குதிரையை வந்து வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் நம்ம ஹீரோ ஜெர்மி. ஸோ இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணு வந்து இந்த 7ஆம் நம்பர் இதுல இருக்கிற அந்த குதிரை மேல பந்தயம் கட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவ பேச்ச நம்ம கேட்டு கூட நம்ம வந்து பந்தயம் கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த எல்லா காசையுமே எடுத்து கொண்டு போய் அந்த 7ஆம் நம்பர் அந்த இதுல இருக்கிற அந்த குதிரை மேல வந்து பந்தயம் கட்டுறாங்க. பந்தயம் கட்டிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ குதிரை ஜெயிச்சிருமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த குதிரை வந்து ஜெயிச்சு பல அமௌண்ட் வந்து ஜெர்மிக்கு வந்து ஹீரோக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதை நினைக்கும் வந்து ரொம்பவுமே வந்து ஆச்சரியப்படுறாரு ஜெர்மி. எப்படி அந்த பொண்ணு வந்து அனபெல்லா பொண்ணு வந்து வந்துச்சு, கரெக்டா வந்து இந்த குதிரை மேல பந்தயம் கட்டுங்கன்னு சொல்லிச்சு, நம்மளும் இருக்காதான் கட்டணும், கரெக்டா ஜெயிச்சிட்டோமே, எப்படி அந்த பொண்ணுனால இதை வந்து சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கதாநாயகன் ஜெர்மி. ஸோ ஜெர்மி வந்து அந்த ஜெயிச்ச அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வெளியில போறாரு. வெளியில போகும்போது வந்து அனபெல்லா வந்து வெளியே நிக்கிறாங்க. ஸோ வெளியே நிக்கிறோன்னே ஜெர்மி என்ன சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க சொன்னனாலதான் நான் என்னுடைய காசெல்லாம் கொண்டு போய் அந்த குதிரை மேல கட்டினேன், நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாமே வந்து உங்களாலதான், உங்களுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜெர்மி வந்து கதாநாயகியான அனபெல்லாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா வந்து அனபெல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 7ஆம் நம்பர் குதிரை வந்து ரொம்ப லக்கியான குதிரை, எங்க அப்பா வந்து வளர்த்த குதிரை தான் அது. ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா சொன்னேன், எங்க அப்பா மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பா வளர்த்த குதிரை எப்பயுமே தோக்காது, அதனாலதான் உங்களை வந்து அந்த குதிரை மேல பெட் கட்ட சொன்னேன், அந்த குதிரையும் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு. சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. என்ன தேங்க்ஸோட விட்டுட்டீங்க, உங்களை நான் ஜெயிக்கவே வச்சிருக்கேன், ஒரு டின்னர் பார்ட்டி கூட கிடையாதா அப்படின்ற மாதிரி அனபெல்லா கேட்டோன்னே அவனுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு அழகான பொண்ணு வந்து நம்ம கூட நைட்டு வந்து டின்னர் சாப்பாடுக்கு வந்து நம்மளை கூப்பிடுதே அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு ஹீரோவான ஜெர்மி என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்க, நீங்க எந்த ஹோட்டல் மட்டும் சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நைட்டு வந்து நம்ம டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நானே வந்து அந்த செலவெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி நைட்டு போறாங்க. நைட்டு போய் வந்து ஒரு டின்னர்ல கலந்துக்கிட்டு 2 பேருமே நல்லா மகிழ்ச்சியா பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பப்போ வந்து வெளியில மீட் பண்ணிக்கிட்டாங்க, வெளியில போய் சாப்பிடுறது, இந்த ஜூஸ் குடிக்கிறது, அப்பப்ப நான் சினிமாவுக்கு போறேன் நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பழக்கங்கள் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதிகமா வந்து 2 பேருமே டச்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் வந்து அனபெல்லாக்கு வந்து தோணிருக்கு, நம்ம ஏன் வந்து இவரவே வந்து ஜெர்மியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்து வந்திருக்கு. ஆனா ஜெர்மிக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கதாநாயகன் அனபெல்லா மேல வந்து ஒரு கண் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவளா சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து ஜெர்மி வந்து இருந்துட்டே இருந்தாப்புல. ஸோ இப்போ வந்து அனபெல்லாவே வந்து டைரக்டா வந்து ஜெர்மி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பழகிட்டீங்க, ஒரு 6 மாசம் கேட்டா நான் உங்கள்கிட்ட பழகிட்டேன், எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு சம்மதமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அனபெல்லா வந்து கேட்கறாங்க கதாநாயகன் ஜெர்மி கிட்ட.
ஸோ ஜெர்மி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு உண்மையிலே ரெட்டிப்பு சந்தோஷம், எனக்கு வந்து உன்னைய உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் நான் ஏதாவது உன்கிட்ட வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லி நீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தேன். இப்போ நீயே வந்து வாயால சொல்லிட்ட, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷத்தோட வந்து உனக்கு வந்து ஒரு வைர மோதிரம் வந்து வாங்கி தர போறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜெர்மி வந்து அனபெல்லாட்ட சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அனபெல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து வைர மோதிரம் போய் வாங்கணும், எடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி வந்து அனபெல்லா சொல்றாங்க. ஜெர்மிக்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன எடுத்துட்டா என்ன அப்படின்னா ஒன்றும் புரியலப்பா எனக்கு அப்படின்னு. இல்ல நீ ஏன் காசு போட்டு வைர மோதிரம் வாங்கி எங்களுக்கு தரீங்க, பேசாம அதையும் நம்ம திருடிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜெர்மிக்கு வந்து ஷாக் ஆகுது. இன்னும் இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லியிருக்கு, இப்போ திடீர்னு வந்து நம்மளை வந்து திருட கூப்பிடுதே அப்படின்ற மாதிரி வந்து ஜெர்மிக்கு வந்து ஒரு டவுட்டு. ஸோ அப்போ வந்து ஜெர்மி வந்து திரும்ப அனபெல்லாட்ட கேட்குறாரு, என்னம்மா நீ பாட்டு அசால்ட்டா வந்து திருட போவான்னு சொல்லிட்டு இருக்க, திருடி மாட்டி போலீஸ் எல்லாம் மாட்டிட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல, 10 வருஷம் 5 வருஷம் போய் கம்பி எண்ணிட்டு இருக்கணும், இதுக்காக தான் நான் நீ கல்யாணம் பண்றேன் லவ் பண்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தியா, லாஸ்ட்ல பார்த்தா என்ன திருடுறது கூப்பிடுறிய அப்படின்ற மாதிரி உங்க பதட்டத்துல வந்து பேச ஆரம்பிச்சாரு ஜெர்மி. ஸோ அப்போ வந்து அனபெல்லா சொல்றாங்க, நீங்க எந்த பதட்டமும் அடியாதீங்க, இந்த வைர நகையை எப்படி எடுக்கணும்ன்றத நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி தரேன், நான் சொல்ற வழி நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த வைரத்தை அடிச்சிடலாம், நீங்களும் செட்டில் ஆகலாம் நானும் செட்டில் ஆகலாம், ஸோ நம்ம 2 பேரும் செட்டில் ஆகிட்டு நம்மளே வந்து ஒரு ஃபேமிலி ஆகிடலாம், எப்படி உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜெர்மி வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் அனபெல்லா வந்து இவ்வளவு தூரம் கான்ஃபிடண்டா சொல்லும் போது சரி ஓகே நம்மளும் அந்த இதுல இறங்கி தான் பார்ப்போமே, வாழ்வாஸ் ஆவான்னு நீ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ என்ன பிளானு சொல்லு, உன் பிளான் படி நான் போறேன், அந்த வைரத்தை வந்து நான் அடிக்கிறேன், நம்ம வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ 2 பேருமே சமரசமா பேசி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனபெல்லா வந்து ஜெர்மியை கூப்பிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் தான் அப்பாவுடைய அந்த கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு அந்த கேப்பு எல்லாமே வந்து அவங்க அப்பாவோடதெல்லாம் எடுத்து வந்து ஜெர்மி கிட்ட கொடுக்குறாங்க அனபெல்லா. ஸோ இதெல்லாம் நீ வந்து முதல்ல போட்டுக்கோ, இதெல்லாம் நீ போட்டுருந்த அப்படின்னா நீ அந்த கடைக்குள்ள போகும்போதே வந்து நீ ஒரு பணக்காரன் அப்படின்ற மாதிரி அவன் தோரணை வந்து அவனுக்கு தெரியும். ஸோ உன்னை வந்து கவனிக்கிற விதமே வந்து அவன் வேற மாதிரி கவனிப்பான், அதனால பஸ் நீ இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் இருக்கோ அந்த பிளானை ஃபுல்லா வந்து அனபெல்லா சொல்றா. அந்த அனபெல்லா அந்த பிளானை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மிக்கு வந்து அப்படியே வேர்த்து ஒழுகுது, அப்படி தரையே நனையுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெர்மிக்கு வேர்த்து ஒழுகிட்டே இருக்கு. ஏன் இப்படி நீ பதட்டப்படுற அப்படின்னு அனபெல்லா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற இந்த சொல்லிட்டு ஒரு பூமர் எடுத்து வாயில போட்டுருந்தா இது மெல்ல மெல்ல வந்து உனக்கு அந்த பதட்டம் எல்லாம் குறையும், ஃபர்ஸ்ட் நீ பொறுமையா இரு, நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் நான் என்ன சொல்றேன்றது வந்து உனக்கு புரியும், ஓகேவா, நீ பதட்டம் அடைஞ்ச அப்படின்னா பிளான் மொத்தமா சரி போயிடும், நீயும் மாட்டிக்கிறவன் நானும் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா எல்லா பிளானையுமே வந்து அனபெல்லா வந்து ஜெர்மி கிட்ட சொல்லிட்டா. ஸோ இப்போ வந்து ஜெர்மி வந்து கடைக்குள்ள போறாரு. ஒரு பெரிய கடை, கிட்டத்தட்ட ஒரு மாளிகை மாதிரி இருக்கு, ஒரு டைமண்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாள்கடை தான் அது. ஸோ அந்த டைமண்ட் ஜுவல்லரிக்குள்ள நம்ம கதாநாயகனான ஜெர்மி வந்து உள்ள போறாரு. உள்ள போகும்போதே வந்து அந்த கேட்லயே வந்து காவலாளி வந்து தொப்பிலாம் எடுத்து அப்படியே விஷ் பண்ணிட்டு உள்ள போங்க சார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஜெர்மியும் வந்து உள்ள போறான். உள்ள போனோடனே வந்து அந்த கடைக்காரர் உள்ள வந்து ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேர் வந்து குரோம்பி அவர் பேரு. ஸோ அந்த குரோம்பி வந்து ஜெர்மி கிட்ட கேட்குறாங்க, வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரியான நகை வேணும் அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டைமண்ட் ஒரு மோதிரம் வந்து நான் என்னுடைய மனைவியை வரப்போறவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும், ஸோ அது மாதிரியான கலெக்ஷன்லாம் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த குரோம்பி வந்து இந்த ஜெர்மி வந்து அந்த குரோம்பிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அந்த குரோம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கடையில இருந்த இன்னொரு வேலைக்கார பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க வா, இவருக்கு வந்து கல்யாணம், ஸோ அதனால வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ஒரு மோதிரம் எடுக்கிறக்கா வந்திருக்காரு, நம்ம மேலே நீ மாடியில போய் 2வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா அந்த மோதிரக்கான அந்த வகைகள்லாம் நிறைய இருக்கும், நிறைய மாடல்ஸ்ல இருக்கும், ஸோ அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த குரோம்பின்றவர் வந்து கடையில இருக்க ஒரு பையன் வந்து மேல அனுப்புறாரு. ஸோ இந்த பையனும் மெதுவா போய் மேலே போயிட்டு அந்த நகையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கீழே வந்து காட்டுறான், அந்த டைமண்ட் மோதிரத்தை ஃபுல்லா வந்து காட்டுறான். ஸோ அதை வந்து நம்ம கதாநாயகனான ஜெர்மி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லா மோதிரத்தையுமே பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து எதுவுமே வந்து பிடிச்ச மாதிரியா வந்து இல்லை. இதை உடனே வந்து கதாநாயகனான ஜெர்மி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இவரோட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கடைக்காரரான குரோம்பி கிட்ட வந்து சொல்லிடுறாரு, இல்லைங்க நீ இவ்வளவு காமிச்சிட்டீங்க, ஆனா இது எதுவுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரி நம்ம எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரரான குரோம்பி வந்து சொல்றாரு. உடனே வந்து ஜெர்மி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் வந்து யாருமே போட்டுக்கூடாதுங்க, அந்த மாதிரி இருக்கணும் அந்த டைமண்ட் மோதிரம், ஸோ ரொம்பவுமே வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்கணும், ரொம்பவுமே தனித்துவமா இருக்கணும், அது எவ்வளவு காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனா அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு மோதிரமா தான் டைமண்ட் மோதிரமா தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, அவர் மேல அவருடைய தலைக்கு மேல அந்த கடைக்காரன குரோம்பியோட தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு.
ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து கீழே வைக்கிறாரு, டேபிள் வைக்கிறாரு. டேபிள் வச்சுட்டு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ள எல்லோ கலரை வந்து ஒரு டைமண்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த டைமண்டை பார்க்கும் போதே வந்து ஜெர்மிக்கு வந்து அப்படியே ஆசை தாங்கலை, அப்படியே எடுத்துட்டு கூட ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்ணை கவருது அந்த டைமண்ட். ஸோ அப்போ அந்த கடைக்காரரான குரோம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா இதனுடைய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட பல கோடி வரும். ஸோ உங்களால நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா நீங்க பாருங்க, இல்லாட்டி நான் எடுத்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த குரோம்பி சொல்றாரு. ஸோ உடனே ஜெர்மி வந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து லூப் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. லூப்னா என்னன்னா, அந்த வைரங்களை வந்து இது வைரமானு சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது பேர் தான் லூப். ஏன்னா ஆல்ரெடி வந்து அனபெல்லா வந்து சொல்லி விட்டுருப்பா, நீ போய் இந்த லூப் எல்லாம் இருக்கா அப்படின்லாம் போய் கேளு, ஏன்னா இதெல்லாம் கேட்டாதான் உனக்கு வந்து வைரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீ வந்து நீ கேளு அப்படின்னா இவனு போய் அந்த லூப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே வந்து கடைக்காரனும் ஓ ஓகே இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் போல அப்படின்ற மாதிரி வந்து கடைக்காரனும் வந்து நினைச்சுக்கிடுவான். ஸோ உடனே வந்து இந்த சைடு கீழே குனிஞ்சு வந்து அந்த லூப்பை எடுக்க போவான். ஸோ லூப் எடுக்கிறதுக்கு லைட்டா குனிஞ்சிட்டு திரும்பவும் அது மேல இருக்கிற அந்த டைமண்ட் வந்து காணா போயிடும். டைமண்ட் காணா போச்சு அப்படின்னு அடுத்த நிமிஷமே வந்து அந்த கடைக்காரன குரோம்பி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. சார் இப்ப இங்க ஒரு டைமண்ட் இருந்துச்சுல, அந்த டைமண்ட் எங்க போச்சு? இப்ப கீழே குனிஞ்சு எனக்கு லூப் அந்த கண்ணாடி எடுக்க சொன்னீங்கல்ல, எடுக்கிறக்குள்ள இந்த வந்து எனக்கு டைமண்ட் காணாம். இந்த ரூம்ல இருக்கிறது 3 பேர் தான். ஒண்ணு அந்த வேலைக்கார பையன், இன்னொன்னு நானும், இன்னொன்னு நீங்க. உங்களை தவிர இந்த டைமண்ட் வந்து வேற யாருமே எடுத்துக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க ஆளு தெரியுமா? நீங்க பாடு அது எதுவுமே தெரியாம வந்து நான் தான் வந்து டைமண்டை கொள்ளையடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி தான் அது இருந்துச்சு, நானும் இங்கே தான் உட்காந்துருந்தேன், வெளியே எங்கேயும் நடந்து போனோமா, எங்கேயும் போகல, அப்புறம் என்ன எப்படி நீங்க வந்து சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரியான அப்படி வந்து கதாநாயகன் ஜெர்மி வந்து சொல்றாரு. உடனே வந்து அந்த கடைக்காரன் குரோம்பி வந்து ஓகே இதெல்லாம் வந்து சரிப்படாது, நீ ஃபர்ஸ்ட் தம்பி நீ வெளியில போய் அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டி வந்து பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு சார் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் டைமண்ட் எடுங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜெர்மி என்ன சொல்றாப்புல, சார் நான் உண்மையிலே எடுக்கல, நான் வந்து டைமண்டை வாங்குறதுக்காக வந்தேன், இவ்வளவு கோடி கொடுத்து நான் அந்த டைமண்டை வாங்க வந்தேன், நான் எதுக்கு வந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை விட்டு எந்திரிக்கும் போதே வந்து அந்த காவலாளி வந்து சோல்டரை பிடிச்சி அமுக்கி உட்கார வச்சிருவான். நீங்க உட்காருங்க, டைமண்ட் இங்க வர்ற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ரொம்ப நேரமா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எதுவுமே வந்து ஜெர்மி வந்து சொல்லவே மாட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா போலீஸ்க்கு வந்து ஃபோன் அடிச்சிருவாரு அந்த கடைக்காரன குரோம்பி. ஸோ போலீஸ் வந்து வந்துருவாங்க. போலீஸ் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க இங்க ஒரு இதுல. நீ என்கிட்ட வந்து எதையுமே வந்து நீ வந்து மறைச்சிட முடியாது, நீயா எடுத்து கொடுத்துட்ட அப்படின்னா உன் மேல எந்த கேஸும் கிடையாது, நாங்களே உங்களை விட்டுருவோம், நீ பாட்டு வீட்டுக்கு போகலாம். இல்ல நான் வந்து என்கிட்ட இல்ல அப்படி இப்படின்னு அடம் முடிச்சா அப்படின்னா நான் கேட்கிற விதமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் வந்து மிரட்டுறாரு. ஸோ அப்பயுமே ஜெர்மி வந்து மூஞ்சி வந்து எந்த பயத்தையுமே வந்து காட்டல. அவங்க சொல்றது வந்து ஒண்ணுதான், என்கிட்ட இல்ல, நான் அதை வந்து எடுக்கல, அதை எடுக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து போலீஸ்காரர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இவனை கூப்பிட்டு ரூமுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வந்து ரூமுக்கு போறாங்க. ஸோ ரூம்ல வந்து இவனுடைய உடம்புல இருக்க எல்லாத்தையுமே வந்து சட்டை பேண்ட் எல்லாத்தையுமே வந்து அவுத்துட்டு ஃபுல்லாவே வந்து நியூடா முழு நிர்வாணமா வந்து செக் பண்ணிட்டாங்க. இவருக்கு தலைமுடி முதற்கொண்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க. அந்த டைமண்ட் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இருந்தாலுமே அந்த போலீஸ்காரர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து யோசிக்கிறார், ஒருவேளை டைமண்ட் எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டானோ, வவுத்துக்குள்ள எதுவும் இருக்கோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஃபுல் பாடியவே வந்து ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணியும் கூட அந்த டைமண்ட் வந்து அங்க இல்லவே இல்லை. ஸோ அந்த போலீஸுக்கும் சரி அந்த கடைக்காரன குரோம்பிக்கும் சரி அப்படி தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஸோ இப்ப கதாநாயகனான ஜெர்மி என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா, என்கிட்ட இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுல, இப்ப நான் கிளம்பலாம் தானே அப்படின்னு அந்த போலீஸுக்கும் சரி அந்த கடைக்காரன குரோம்பிக்கும் சரி திரும்ப எழுத்து பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. இப்ப இதெல்லாம் எடுத்தாண்டதுக்கான ஒரு ப்ரூஃப் கூட கிடையாதுல்ல, எதுவுமே உடம்புல இருக்கிறது எதுவுமே கிடையாது, ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு எதுவுமே இல்லை அப்படின்றப்ப சரி நீங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த கடைக்காரரும் போலீஸும் சொல்லிட்டாங்க. உடனே வந்து நம்மால் கதாநாயகன் ஜெர்மி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, என்னை இந்த அளவுக்கு வந்து முழு நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்திட்டீங்களா, என்னுடைய வக்கீல் வந்து உங்கள்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சும்மா அப்படி கெத்தா சொல்லிட்டு அப்படியே கடையில இருந்து வந்து வெளியே போயிட்டான் ஜெர்மி. இதுக்கப்புறம் தான் வந்து கதாநாயகியோட என்ட்ரி வந்து வருது. அதே கடைக்கு வந்து அனபெல்லா வந்து பக்காவா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு பணக்கார பெண் போல வந்து அந்த கடைக்குள்ள வராங்க. ஸோ கடைக்குள்ள உள்ள வந்தோடனே வந்து அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு, நான் என்னுடைய மணமகனுக்கு வந்து ஒரு ரிங் வந்து பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒரு டைமண்ட் ரிங், ஸோ அதுக்கான கலெக்ஷன் இருந்தா காட்டுங்க அப்படின்ற மாதிரி அனவலா வந்து சொல்றாங்க. சொன்னோடனே வழக்கம் போல ஜெர்மி வந்து அந்த நாய்கள்லாம் எல்லா இதுவுமே எடுத்து காட்டுறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அனபெல்லா பாக்குறாங்க. எல்லா டைமண்டையுமே அனபெல்லா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எல்லா கலெக்ஷனுமே நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய அந்த கணவர் வந்து அவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி சங்கடமாயிரும். ஸோ நான் வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணா வாரேன்,
நாளைக்கு வந்து எங்களுடைய அந்த ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாரு, 2 பேரும் ஜோடியா வந்து எடுக்கிறோம், ஸோ அவருக்கும் பிடிச்சிருக்கணும்ல அப்படின்னோடனே ஓகே மேடம் வெல்கம், நீங்க போயிட்டு வாங்க, நீங்க இந்த கலெக்ஷன் அத்தனையுமே வந்து நாளைக்கு இருக்கும், நீங்க உங்க கணவரோட வந்து பார்த்துட்டு எது உங்களுக்கு வேணுமோ வந்து நீங்க அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. மொத்தமே அனபெல்லா கடைக்குள்ள வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு போனதுக்கு 10 நிமிஷம் தான் டைம், மொத்தம் அந்த 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ அனபெல்லா வந்து வெளியில போறாங்க, வெளியில போய் ஒரு கார் இருக்கு, அந்த காருக்குள்ள ஏறி வந்து உட்காடுறாங்க, உட்காந்துட்டு கண்ணாடி சுத்துறாங்க, சுத்தமா அந்த கண்ணாடி கிளாஸ் போகும்ல, அந்த கிளாஸ் போகுது. ஸோ தன்னுடைய பாக்கெட்ல வந்து கை விடுறாங்க, கையை விட்டு இப்படி வெளியில எடுக்கிறாங்க, பார்த்தானா அந்த டைமண்ட் வந்து அப்படியே இருக்கு, எல்லோ கலர்ல வந்து அந்த டைமண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது எப்படி இந்த டைமண்ட் வந்து இந்த பொண்ணு வந்து எடுத்துட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் தான் ஃபுல் பாடியை செக் பண்ணி எல்லாமே அமிச்சாச்சு, அவனும் எடுக்கல, ஆனா இந்த பொண்ணு போய் இப்படி எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா படிக்கும் போது எனக்கே வந்து இந்த டவுட் வந்து இருந்துட்டா இருந்துச்சு. ஸோ காருக்குள்ள வந்து அந்த டைமண்டை பார்த்துக்கிட்டே வந்து அந்த டைமண்ட் கிட்ட வந்து அனபெல்லா வந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து அந்த ஜெர்மியை வந்து உன்னை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய தரத்துக்கு வந்து அவன் கிடையவே கிடையாது, என்னுடைய நாலேஜுக்கு வந்து அவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்டை திரும்ப பாக்கெட்ல போட்டுட்டு வண்டியை நேராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கடையில் இருக்கவங்களுக்கு இப்போ வரைக்குமே எதுவுமே புரியல, எப்படி அந்த டைமண்ட் காணா போச்சு என்னன்ற விஷயம் யாருக்குமே வந்து புரியல. ஸோ கடை அடிக்க அந்த நைட்டு நேரம் வந்துருச்சு. ஸோ நைட்டு நேரம் வரும்போது எப்பயுமே வந்து அவங்க கடையை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடையில் இருந்த அந்த வேலைக்கார பையன் வந்து வழக்கம் போல வந்து கீழே எல்லாத்தையுமே வந்து கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் எல்லாத்தையுமே வந்து துணியை வச்சு தண்ணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கான். தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது டேபிள் வந்து கரெக்டாக தட்டு போடுது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடியில குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்க்கும்போது அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த அனபெல்லா வந்து நீ ரொம்ப ப்ரெஷரா இருக்க, இந்த பூமரை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த பூமர் வந்து அந்த டேபிள் கடியில வந்து ஒட்டி இருந்துச்சு. இதோட வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர் வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நகையை வந்து அவர் எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா அது கதையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அடிச்சாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாரு, அந்த பூமர் அடியில ஒட்டி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தோட வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே வந்து கதாநாயகன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்து இவங்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டு அங்க செக் பண்றேன் இங்கே செக் பண்றேன், அந்த நகையை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படி இவங்களை டைவர்ட் பண்ணிட்டு வாயில அந்த பூமர் எடுத்து அந்த சைட்ல வந்து ஒட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கண்ணாடி கீழே குனிஞ்சு அந்த ஒரு செகண்ட்ல வந்து டைமண்ட் எடுத்து அடியில வந்து ஒட்ட வச்சுட்டாரு. ஸோ இவரை ஃபுல்லா செக் பண்ண அவங்க கடையவே வந்து அவங்க செக் பண்ணல. ஸோ அடுத்த வந்து அனபெல்லா வந்து கரெக்டா உட்காந்து சேர்ல உட்காந்து அடுத்த செகண்டே வந்து அடியில லைட்டா கையை வச்சு அந்த டைமண்டை வந்து எடுத்துட்டு வந்து வெளியில போயிட்டாங்க. ஸோ நீங்க நினைக்கலாம் சிசிடிவி கேமரா இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு. இந்த கதைலாம் எழுதி 60 வருஷம் 70 வருஷம் ஆச்சு, அப்பெல்லாம் வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கதையை நீங்க புக்ல மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கும். படிக்கும் போது உங்களுக்கு தோணும் யார் எடுத்திருப்பா எப்படி எடுத்திருப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தோணும். லாஸ்ட்ல அந்த ஒரு பஞ்ச்ல வந்து முடிச்சிருப்பாரு கதையை, ஒரே ஒரு பூமரை வச்சு இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர். ஸோ ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒரு பஞ்ச் வச்சு தான் வந்து கதையை முடிப்பாரு. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா முறையில் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நியூ பர்சன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில வந்து உங்களை வந்து சந்திப்போம். நன்றி.